The English version of this video is available in this channel. Please check it out. ஹாய். ஸோ எப்போவுமே நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் ஏர்ன் பண்ணணும் மணி. சரிங்களா? ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? வேலை கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேஜரான விஷயம் தாங்க. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கணும். ஏன்னா செஞ்சாங்க சார், காசு கொடுக்கலாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரத்தொட்டு ஜென்யூனான சில பார்ட் டைம் ஜாப் இருக்கான்னு நான் தேட ஆரம்பிச்சேங்க. அதில் இதுவும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக என்ன சொல்லாதீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு ஜென்யூனான ஜாபாக தான் தெரியுதுங்க. என்ன தாங்க ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சேன் சார். 10 பேருமே அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி படித்தாங்க சார். எனக்கு காசு வந்துச்சு. அது எப்படியா? லிங்க் ஷேரிங் பண்ணுறதுனால சில கம்பெனிஸ் மணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லிங்க் மாதிரி உருவாக்க வேண்டியது இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வெப்சைட் இருக்குங்க. என்னோட வெப்சைட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புறீங்க. ஏப்பா ஹேக்கிங் படிக்கணுமா, இல்லை செக்யூரிட்டி ரிலேட்டாக படிக்கணுமா, இந்த வெப்சைட் போய் பாருங்கன்ட்டு. அந்த வெப்சைட்டோட லிங்கை வேற ஒரு லிங்கை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இல்லை எப்படி முடியுமோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட் வருங்க. ஆட் வந்த பின்னாடி அந்த வெப்சைட் வந்துடும், அவன் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த 5 செகண்ட் ஆட் வந்ததுக்காக உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதே அமெரிக்கா மாதிரி, யூஎஸ் மாதிரி கண்ட்ரிலாம் ஒரு வேளை 1000 கிளிக்கு வந்துச்சுன்னா மினிமலாக அவன் $10, $7 to $10 வரைக்கும் பே பண்ணுறாங்க. அப்போனா நம்ம ஊர் பணத்தில் 350, 400 வந்துருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி $5 ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவன் நிறைய பணம் வந்த பின்னாடி உங்களை ஏமாத்துறான்னு சொல்ல முடியாதுங்க. $5 மேலே அவன் பணம் கொடுத்தானா ஒர்க் பண்ணலாம், அப்படிலாம் ஒர்க் பண்ண தேவையில்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். லிங்க் அனுப்பி எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோன்ற ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவை. ஒரு லிங்க் எடுக்கிறீங்க, வச்சு வாட்ஸ்அப் பேக்கிங் பற்றி இதில் போட்டிருக்கான் பாருடா அப்படின்னு ஒரு 10 பேருக்கு உங்கள் ஃபேமிலி குரூப்பில், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அனுப்பிச்சு விட்டா போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பே வந்துருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்கிற தொட்டு தான் இது ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோங்க. இது கூடிய போனஸ் ட்ரிக்கு நான் தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் பற்றி தான் நான் பார்க்க போகிறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பற்றி, பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் யூஆர்எல் அப்படின்னா என்ன, எப்படி தான் இந்த ஷார்ட் யூஆர்எல் ஒர்க் பண்ணுதுன்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா லைக் இந்த ஷார்ட் யூஆர்எலுடைய ட்ராபேக்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறேங்க. இது பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் யூஆர்எல் வெப்சைட் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்றத அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத பற்றி தான் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற என்னோடய கம்பெனி ஆஃப்லைனில் லைக் என்னோடய ஆஃபீஸில் காஷவ் இன்ஃபோட கம்பெனியில் எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்ஸுங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த லீவில் இல்லை வீக்கெண்ட்ஸில் நீங்கள் என்கிட்ட படிக்கிறதுனா வரலாங்க. இதே ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் வேணாலும் இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு வேளை இந்த வீடியோவில் இருக்கிற கான்செப்ட்ஸ் ஒர்க் ஆகலை, ஏன்னா இந்த வெப்சைட் ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் VPN, ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னென்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்துருங்க. ஸோ VPN மூலமாக இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது இல்லாமல் இதுக்கான சில வெப்சைட்ஸும் இருக்குங்க, வேறு வெப்சைட்ஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி வேணுன்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் தரேங்க. இந்த வெப்சைட் ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் வேறு என்ன வெப்சைட் இருக்குதுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். 1. 2வது, இதே வெப்சைட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்த்து உங்களுடைய இன்டர்நெட்டை VPNோட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இதே கோட் அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ ஷார்ட் யூஆர்எல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. அது லாங் யூஆர்எல்னு சொல்லுவாங்க. அதை யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக தான் bit.ly அப்படின்ற வெப்சைட்லாம் இருக்குங்க. அது மூலமாக நம்ம ஷார்ட் யூஆர்எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஷார்ட் யூஆர்எல்லை நம்ம எல்லாருக்கும் அனுப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா? அந்த ஷார்ட் யூஆர்எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்தியான யூஆர்எல் பெருசாக இருக்கிற தொட்டு அதை சின்னதாக தான் உங்களுடைய ஷார்ட் யூஆர்எல்னு சொல்கிற ஷார்ட் லிங்க்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் யூஆரோட பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து, முதல்ல வந்து இந்த யூஆர்எல் வந்து சில நேரங்களில் வந்து லைக் ஹேக்கிங் வெப்சைட்ஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து வைரஸும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹசார்டஸாக இருக்கலாம், ஆட்ஸ் நிறைய வர மாதிரி இருக்கலாம், இல்லை வைரஸாகவும் இருக்கலாங்க. அதுதான் பெரிய ட்ராபேக்குங்க. ஆனால் சில ஜென்யூன் லிங்க்ஸும் இருக்குங்க. பாருங்கள், அதுக்கான யூடியூப் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். யூடியூபுடைய வெப்சைட்டை வந்து ஷார்ட் யூஆர்எலாக மாதிரினா y2u.be அப்படின்னு மாறுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணலாங்க. ஓகே, கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். ஷார்ட் யூஆர்எல் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது மூலமாக தான் வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ சில ஜென்யூனான லிங்க்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த யூடியூபும் கொடுத்துருக்கேன். இது மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது சில நேரங்களில் லைக் ஜென்யூனான சைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த யூஆர்எல் ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுங்க. நார்மலாக ஒரு லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன். www.wikidiki.comனு இருக்குன்னா வந்து இந்த வேர்ல்டு வைடு வெப்ன்ற www தான் நோடு இல்லை லேயர்னு சொல்லுவாங்க. wikidiki.com அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த .com தான் டாப் லெவல் டொமைன். காம்னா என்ன, கமர்ஷியல், இடியூனா எஜுகேஷன், ஓஆர்ஜினா ஆர்கனைசேஷன், ஜிஓவினா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. wikidiki.comன்றது டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டோட பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு சைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் www.adfly.com FDAF அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ADFLI.com இருக்குல்ல, அதுதான் வந்து டொமைனுங்க. அந்த வெப்சைட் கொடுக்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஷார்ட் லிங்க் தான் இந்த FDAFங்க. இந்த FDAFன்றது தான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான லிங்க்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் wikidiki.comக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த adfly.com போய் நான் செக் பண்ணுவேன். அவங்ககிட்ட போயிட்டு சார் நாங்கள் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா எங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்துருவாங்க. adfly.com/FDAF அப்படின்னு கொடுத்தா வந்து இந்த லிங்க்கை அடித்த உடனே அது wikidiki.comன்ற என் வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகே, இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. இதை நம்ம இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாங்க. ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே, நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம முதல்ல பார்த்துலாம். நான் google.comனு அடிக்கிறேங்க என்னோடய கம்ப்யூட்டரில். அடிச்சுன்னா வந்து இப்போ ஏர்டெல் இல்லைனா ஜியோ என்னோடய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். சரிங்களா, ஏர்டெலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோக்கு போயிடுச்சு. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவான்னா ரூட் டிஎன்எஸ் அப்படின்ற வேர்ல்டு வைடு வெப்புக்கு போகும் ரெக்வஸ்ட்டு. வேர்ல்டு வைடு வெப் என்ன பண்ணுவான்னா வந்து ஏப்பா உனக்கு .com தானே வேணும், அப்படின்னா .com சர்வரை போய் நீ தேடு அப்படின்ற மாதிரி இந்த ரூட் டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணுவான்னா என்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து இந்த .com டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றதுக்கு அவன் ரீடைரக்ட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ரெக்வஸ்ட் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகுங்க. இப்போ என்னோடய ரூட் டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டை இந்த .com டிஎன்எஸ்க்கு அனுப்புது. ஓகே, .com டிஎன்எஸ்க்கு அனுப்புதுங்க. ஓகேங்களா, .com டிஎன்எஸ்க்கு இப்போ போயிட்டுருக்குங்க. .com டிஎன்எஸில் இருந்து அடுத்த லெவலில் வந்து லைக் .com டிஎன்எஸ் போனோடனே .com டிஎன்எஸ் என்ன சொல்லுவானா, ஏப்பா உனக்கு என்ன வேணும், google.com தானே வேணும், அப்போனா நீ கூகுள் டிஎன்எஸ் சர்வரை போய் தேடு அப்படின்ட்டு இந்த .com சர்வர் ஒரு டேபிள் மாதிரி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவானா இந்த லுக்அப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேருங்க. சரிங்களா, அது மூலமாக வந்து இந்த கூகுள் டிஎன்எஸ் சர்வரை போய் ரீச் ஆகிட்டு அந்த கூகுள் டிஎன்எஸ் சர்வர்லேருந்து உங்களுக்கு அந்த google.comன்ற அந்த பேஜ் உங்களுக்கு கிடச்சிடுங்க. இதுதான் நார்மலாக ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த கான்செப்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு பேர் தான் லுக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு ஆடுக்கான ஒரு சைட் எப்படி வேலை செய்யும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். அந்த ஷார்ட் யூஆர்எல் எப்படி வேலை செய்யும்னு பார்த்துடலாம். நார்மலாக வந்து adfly.com/FDAF அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன்னா உடனே என்ன பண்ணணும், இந்த ரூட் டிஎன்எஸ் என்ன பண்ணணும்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக .com சர்வரை போய் ரீடைரக்ட் பண்ணும். அந்த .com சர்வர் வந்து இந்த adfly.comன்ற சர்வரை ரீடைரக்ட் ஆகும். ஸ்டெப் 1 வெங்கட்டோட கம்ப்யூட்டர்லேருந்து ரூட் டிஎன்எஸ்க்கு போகும். ரூட் டிஎன்எஸில் இருந்து .com டிஎன்எஸ்க்கு போகும். .com டிஎன்எஸ்லேருந்து adfly.com டிஎன்எஸ்க்கு இப்போ போயிடுச்சுங்க. அங்கே இருந்து ஸோ adfly.comல தான் வந்து இந்த FDAFனா என்ன அப்படின்னா இந்த wikidiki.comன்ற வெப்சைட்டு அப்படின்ற மாதிரி அந்த ரீடைரக்ஷனுக்கான கோடை வந்து அங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, அந்த கோடை வந்து அங்கே எழுதியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து விக்கிடிகிஸை பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இன்டர்நெட்டில் போய் அந்த சர்வரை போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி தான் இந்த ஷார்ட் யூஆர்எல் உங்களுக்கு வேலை செய்யும். இதை வந்து லைக் தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட ப்ராக்டிக்கல் நம்ம செஞ்சிடலாம் வாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க.
ஓகேவா? ஸோ adfly.ly அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு நான் போயிட்டேங்க. இது ஒன் ஆஃப் தி வெப்சைட் தான். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குங்க. நான் ஒரு ஒன் ஆஃப் தி வெப்சைட் தான் காமிக்கிறேங்க. இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. சேஃபான அட்வர்டைஸிங்னு அந்த வெப்சைட்லேயே சொல்லியிருக்கான். சரிங்களா? லோ மினிமம் பே அவுட்டுன்னு சொல்லியிருக்கான். அதாவது உங்களுடைய இதில் வந்து $5 பணம் வந்துச்சுன்னாவே போதும், உடனே நீங்கள் வந்து ரீடீம் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? பேபால் மூலமாகவோ சம்திங் பயனியர் மூலமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தால் ஏபிஐ மூலமாக பண்ணலாங்க. இது இல்லாமல் வந்து அட்வர்டைஸராக இருந்தீங்கன்னா வந்து லைக் ஃப்ராடாக வந்து லைக் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போகாமல் ஜென்யூனாக இருக்குன்ட்டு நான் ஒரு கம்பெனி அட்வர்டைஸாக தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது இல்லாமல் வந்து பக்காவாக ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுக்கலாங்க. ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்குங்க. இந்த சைட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எல்லாமே டீட்டெயில் இருக்குது. நான் ஜாயின் நவுன்னு கொடுக்குறேன். என்னுடைய நேமு, சரிங்களா, யூசர் நேமு, இமெயிலு, ரீடைப் இமெயிலு, சரிங்களா, ஸோ அக்கௌண்ட் டைப்புங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க, சேவ் பண்ணிட்டேங்க. எனக்கு ஒரு மெயில் மாதிரி வருதுங்க. சரிங்களா? ஓகேவா? மெயில் மாதிரி வரும். இதை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக ஸ்பேம் ஆர் ஜங்க் ஃபோல்டரில் இருக்குங்க. ஓகேவா? ஸோ நான் என்னுடைய ஜிமெயிலுக்கு போகிறேங்க. ஜிமெயிலுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னுடைய மெயில் ஐடிக்கு போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ண போகிறேங்க. இதுதான் பாங்க, ஸ்பேம் ஃபோல்டரில் இது இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸோ அந்த ஆக்டிவேஷன் கீ கீழே இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணுங்க. இந்த ஆக்டிவேஷன் கீயை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இல்லை அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணாலும் ஓகே தாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ என்ட்ரு தி கன்ஃபர்மேஷன் கீ, கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் தரேங்க. ஸோ என்னோட ஆக்டிவேஷன் கீ இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபென்டாஸ்டிக். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இப்போ லாகின் பண்ணி உள்ளே நுழைஞ்சிக்கலாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலான கான்செப்ட்ஸுங்க. ஓகேங்களா? adf.ly அப்படின்றது தாங்க. ஓகேவா? பாங்க அங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. அது எல்லாமே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. நம்ம அடுத்தது போகலாங்க. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போயாச்சுங்க. ஸோ உங்களுடைய டேட்டா எதுவுமே நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஷார்ட் லிங்க்குங்க. இதுதான் என்னுடைய ஷார்ட் லிங்க் நான் தரேங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் லிங்க் கொடுத்துட்டு, சரிங்களா, ஷார்ட் லிங்க் கொடுத்து இப்போ நான் அட்வர்டைஸராக லாகின் பண்ணியிருக்கேன். ஷார்ட் லிங்க்கில் கொடுத்துட்டு, சரிங்களா, பாருங்கள். இப்போ வந்து ஷார்ட் லிங்க் கொடுத்து நான் ஷ்ரிங்க்கு நான் கொடுத்தேன்னா வந்து என்னுடைய பாருங்கள், இதுதான் அந்த லிங்க்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லிங்க்குங்க. இதை வந்து நான் லைக் கொடுத்துட்டேன். சரி, நான் கொடுத்த உடனே என்னாச்சுன்னா வந்து பாருங்களேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஸ்கிப் ஆடுன்னு நான் கொடுத்து இப்போ எனக்கு அந்த வீடியோ வந்துருச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பண்ணும்போது இந்த adf.ly லிங்க் மூலமாக நான் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பாருப்பா, ஹேக்கிங் வீடியோ இல்லை வந்து லைக் ஒரு ட்ரிக்ஸ் ஆக வீடியோ இருக்குப்பா அப்படின்னா வந்து பாருங்கள், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு லிங்க் அனுப்ப போகிறேன். அந்த லிங்க்கை இந்த யூஆர்எல்ல போய் ஷ்ரிங்க் பண்ண போகிறேன். ஷ்ரிங்க் பண்ணி அந்த லிங்க்கை ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போகிறேன். ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 செகண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். வந்து முடிஞ்ச உடனே பாருங்கள், ஸ்கிப் ஆட் நாங்கள் மேலே இருக்கல, கிளிக் பண்ண உடனே என்னுடைய வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த லிங்க்குக்கு தான் போனாருங்க. அது மூலமாக வந்து நமக்கு ஒரு சின்ன ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுங்க. ஓகே, பாருங்கள், ஒரு வியூ பண்ணியிருக்காருங்க. அதுக்கு எனக்கு ரெவன்யூ வந்து டாலர்ஸில் வருங்க. இது $5 உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஜென்யூனிட்டியாக இருக்கட்டும், மற்றபடி செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து லைக் நிறைய பேர் கேட்டு தொட்டு நான் போட்டிருக்கேனே தவிர, ஸோ இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த டைப்போ எதுவும் கிடையாதுங்க. இந்த கம்பெனிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்பெனிங்க. ஓகேவா? ஸோ லைக் நிறைய பேர் இது கேட்டு தொட்டு தான் இது நான் பண்ணியிருக்கேங்க. ஜென்யூனிட்டி எவ்ரிதிங் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுனா பண்ணி ஆன்லைனில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாங்க. இது இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட டாபிக்ஸுங்க. ஓகேவா? நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வர கமெண்ட்ஸை எடுத்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து அதை ஃப்யூச்சர் வீடியோ பண்ணுறது தான் என்னோட ட்ரீமுங்க. ஸோ ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோங்க, இல்லை 2 நாளுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ரீச் ஆகுங்க உங்களோட இன்பாக்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னுடைய சேனலில் இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டாக பார்க்கணுன்னா wikidiki.comக்கு போயிடுங்க. போயிட்டு எத்திக்கல் ஹேக்கிங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா வந்து இந்த URL wikidiki.com/tutorials எத்திக்கல் ஹேக்கிங் வரும். இங்கே எல்லா கண்டென்ட்ஸும் இருக்குங்க, போய் பாருங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த கேள்வி வந்தாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண டெக்னிக்கல் தாங்க.
கண்டிப்பாக ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருப்பேங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் மெசேஜஸ் வரலன்னா கமெண்ட்ஸில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாங்க. நிறைய மெசேஜ் வரத்தொட்டு கொஞ்சம் லேட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேங்க. அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே என்னுடைய சேனல்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற ஒரே ரெகக்னிஷன் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது தான். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுங்க. இது எல்லாமே என்னோட சேனலுங்க. போய் பாருங்கள். போயிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுங்க. திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷு இன்ஃபோடெக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. இன்னும் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் போட போகிறேங்க. அடுத்த வீடியோ என்னங்க போடலாம்? ஃபயர்வால் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஃபயர்வாலை பற்றி போடலாம்னு ஒரு தாட்ஸ் இருக்குங்க. பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.